இப்போ நான் இன்றைக்கு ஒரு பெரிய வாய் அடிக்கிறேன்னு சொன்னால், கடந்த நாட்கள் எனக்கு வந்து எத்தனையோ போராட்டம், வியாதி, மரணத்துக்கு எதுவான போராட்டம் வந்தது, எத்தனையோ போராட்டம் வந்தது, மரணத்துக்கு எதுவான எத்தனையோ வியாதி வந்துச்சு. மாப்பாளையத்திலேயே நாகூரில் இருக்கும்போது வந்தது. அந்த நேரத்தில் ஏன் சுவாசத்தை கர்த்தர் வாங்கி இருப்பார். ஆனால் இன்றைக்கு நான் என்ன செய்ய முடியாது, உங்க முன்னாடி இருக்க முடியாது. அப்ப இதை உணர முடியலன்னு சொன்னா அதான் கல்லான இருதயத்தினுடைய அனுபவம். யோபின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? உம்முடைய கண்கள் நெரித்து பார்க்கிறது என்ன? உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? உம்முடைய கண்கள் நெரித்து பார்க்கிறது என்ன? 2 கேள்வியை நாம் இங்கே பார்க்கிறோம். இது எலிப்பாசுடைய வார்த்தைகளாக இருந்தாலும், உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? எலிப்பாசின் மூலமாக கர்த்தர் யோபினிடத்தில் இடைபடுகிறார். நம்முடைய இருதயம் இந்த நாட்களில் நம்மை எங்கே கொண்டு போகிறது என்பதை நாம் நிதானிக்கும்படியாகத்தான் ஆவியானவர் இந்த கூட்டங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 15:11. பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாயிருக்க மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாய் இருக்கும் அல்லவோ? பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாயிருக்க, மனுஷனுடைய இருதயமும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாயிருக்கும் அல்லவோ? உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? இந்த 2 வசனங்களை அடிப்படையாக கொண்டுதான் நாம் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்தை நிதானிக்க போகிறோம். முதலாவதாக யோபு 15:12 நாம் வாசித்தபடி, உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? நீதிமொழிகளில் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி, கர்த்தரின் பார்வைக்கு பாதாளமும் அழிவும் பிரத்யட்சமாக இருக்கிறது போல ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் அவருடைய பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பல சந்தர்ப்பங்களிலே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறதில்லை. நம்முடைய இருதயம் நம்மை எங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்பதும் அநேகருக்கு தெரிகிறதில்லை. எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றை பார்க்கலாம். இருதயமானது, மனிதனுடைய இருதயமானது மகா கேடுள்ளது, திருக்குள்ளது. அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ இந்த நாட்களிலே முதலாவது நாம் இருதயத்தின் நிலவரத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி இருதயத்தின் நிலவரத்தை நம்ம கண்டுபிடிக்கும் போது ஆழமாய் அதை குறித்து பேசினால் பலருக்கும் காயங்கள் உண்டாகும், தேவ சமூகத்தில் இருக்க முடியாத சூழ்நிலைகள் உண்டாகும். ஆகவே மேலோட்டமாக சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். உங்களுடைய ஜீவியத்தோடு ஒப்பிட்டு பார்த்து தேவ சமூகத்தில் ஜெபித்து உங்களுடைய இருதயத்தின் நிலவரத்தை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். முதல் கேள்வி, உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? இரண்டாவது, ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்ள வேண்டியது, பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாய் இருக்கிறது போல ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் அவருடைய பார்வைக்கு பிரத்யட்சமாய் இருக்கிறது. மூன்றாவது கேள்வி, இருதயமானது மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அறியத்தக்கவன் யார்? இப்போது கல்லான இருதயத்தை குறித்து சில வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். கல்லான இருதயம், நம்முடைய இருதயம் ஒரு கல்லான இருதயத்தை போல் இருக்கிறதா? எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எசேக்கியேல் 11:19, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். எசேக்கியேல் 36:26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கல்லான இருதயம், நம்முடைய இருதயம் கல்லான இருதயமாக இருக்குமானால் சத்தியத்தின்படி நம்மால் நடக்க இயலாது. நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும்
இருதயம் கல்லான இருதயமாக இருந்தால், இப்போ எசேக்கியேல் 36:27 வாசிங்க. அந்த கல்லான இருதயம் எடுத்து போடப்பட்டால்தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கல்லான இருதயம் எனக்குள்ளோ உங்களில் யாருக்குள்ளோ இருக்குமானால் அந்த கல்லான இருதயத்தை வைத்து கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்க முடியாது, சத்தியத்தின்படி நடக்க முடியாது, உபதேசத்துக்காக வைராக்கியமாய் நிற்க முடியாது, தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை செய்ய முடியாது. அப்போ இந்த கல்லான இருதயம் ஒரு மனிதனை இந்த கல்லான இருதயத்துக்கு ஒரு மனிதன் அல்லது ஒரு தேவனுடைய மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இடம் கொடுக்கும்போது அவன் இருதயம் என்ன ஆயிரும்னு சொன்னால் செத்த நிலவரத்துக்கு மாறிடும். செத்த இருதயமாக மாறி, செத்த இருதயமாய் மாறுறது மாத்திரமல்ல, ஆரம்பத்தில் இருதயம் கல்லாக இருந்தது, அந்த இருதயம் செத்த நிலவரத்தில் மாறி அடுத்து அவனே ஒரு கல்லாக மாற வேண்டிய சூழ்நிலை. அந்த மனிதனே கல்லாக மாறிடுவான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கல்லான இருதயம் யாருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொன்னால் அந்த இருதயம் செத்துரும். நான் சொல்கிறதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள், எழுத்தின்படியான காரியங்கள் இல்லை. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாக, உலக பிரகாரமாக. நீங்கள் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போனீங்கன்னா அவங்க இருதயத்தில் என்ன செய்கிறாங்க? ஸ்கேன் எடுத்து இருதயத்தினுடைய ஒவ்வொரு நிலவரத்தையும் உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க. இருதயத்தில் எந்தெந்த பிரச்சனை இருக்குது, இருதயத்தில் எந்தெந்த வியாதி இருக்குது, இருதயம் வீக்காக இருக்குது, அல்லது இருதயத்தில் எந்தெந்த காரியங்கள் காணப்படுது அப்படிங்கிறத ஒரு ஸ்கேன் மூலமாக எழுத்தின்படியான மருத்துவர்கள் காட்டி விடுவார்கள். நம்ம இப்போ பார்ப்பது ஆவிக்குரிய பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவர் ஸ்கேன் பண்ணுறார் நம்முடைய இருதயத்தின் நிலவரத்தை. அதில் முதல் அனுபவம் தான் கல்லான இருதயம் எப்படி இருக்கும். உம்முடைய இருதயம், கேள்வி என்ன? முதல் கேள்வி, உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? ரெண்டாவது கேள்வி, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்கிறது. நம்முடைய பார்வைக்கு பிரத்யட்சமாக இல்லை. நம்முடைய பார்வைக்கு நம்முடைய இருதயம் பிரத்யட்சமாக இல்லை. இப்போ நம்முடைய பார்வைக்கு நம்முடைய இருதயம் பிரத்யட்சமாய் மாற வேண்டுமானால் அதுக்கு தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் தேவ சமூகத்தில் மணிக்கணக்காய் தரித்திருக்க வேண்டும். அப்படி மணிக்கணக்காக தரித்திருக்கும் போது கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாய் காணப்படுகிற நம்முடைய இருதயத்தை நம்முடைய பார்வைக்கு அவர் காண்பித்து கொடுப்பார். நம்முடைய இருதயம் என்ன நிலவரத்தில் காணப்படுது? அப்போ உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? இப்போ முதலாவது கல்லான இருதயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கல்லான இருதயம் வரும்போது அந்த கல்லான இருதயம் அவனை எங்கே கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தா, இந்த கல்லான இருதயம் அடுத்து அவனை என்ன செய்யுதுன்னு சொன்னால் செத்த இருதயமாய் அவனை மாற்றுகிறது. அடுத்து அந்த மனிதனையே கல்லை போல மாற்றி விடுகிறது. அப்படி வேதத்தில் ஒரு மனிதனை நாம் படிக்கிறோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் நாபாலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாபால், அந்த நாபாலை குறித்து நாம் படிக்கும்போது முதல்ல அவனுடைய இருதயம் கல்லாக காணப்பட்டது. தமிழில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை, ஆனால் மூல பாஷையில் இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது இப்படி பிரித்து கூடுகிறார்கள். எப்போது ஒரு மனிதன் கல்லை போல மாறுகிறான்? எடுத்தாச்சா? 1 சாமுவேல் 25:37. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தால் அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல் ஆனான். அப்போ அவன் இருதயம் அவனுக்குள்ள செத்து கல்லை போல மாறிட்டான். இந்த வசனத்துக்கு அவன் விளக்கம் கொடுக்கும்போது, வேத வல்லுநர்கள் விளக்கம் கொடுக்கும்போது, முதல்ல அவனுடைய இருதயம் கல்லா இருந்தது. உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கல்லான இருதயம் இந்த நாபாலை போல நமக்கு இருக்குமானால் நம்முடைய இருதயம் நமக்குள்ளே செத்து நம்மை கல்லை போல மாற்றிவிடும். இப்போ ரோட்டில் ஒரு கல் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய காம்பவுண்ட் வால் கல்லுனால, கருங்கல்னால கட்டியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன இல்லை? உணர்வு இருக்காது. ஒரு கல்லுக்கு உணர்வு இருக்காது, மனஸ்தாபம் இருக்காது, வேதனை இருக்காது, இன்னும் பல்வேறு காரியங்களை சொல்லலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம் தேவ சமூகத்துக்கு வந்தாலும் ஒரு கல்லை போல வந்துட்டு கல்லை போல எழுப்பி போவோம். அப்போ இந்த கல்லான இருதயம் முதல்ல யாருக்கு உண்டாகிறது? எப்போது உண்டாகிறது? இந்த கல்லான இருதயம்
நாபால்களுக்கு உண்டாகிறது. யாருக்கு உண்டாகிறது? நாபாலுக்கு உண்டாகிறது. கல்லான இருதயம் யாருக்கு உண்டாகிறது? எப்போது உண்டாகிறது? 2 கேள்வி. கல்லான இருதயம் நாபாலுக்கு உண்டாகிறது. நாபால் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் பைத்தியம். நாபால் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் பைத்தியம். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பைத்தியம் பிடிக்கும்போது, பைத்தியம் என்று சொன்னால் நாபால் என்ற வார்த்தைக்கு பைத்தியம் என்பது மாத்திரமல்ல, புத்தியினன், புத்தி இல்லாதவன், புத்தி இல்லாதவர்கள். பைத்தியத்துக்கு புத்தி இருக்காதே. அப்போ இங்கே நாபாலுக்கு என்ன புத்தி இல்லை? இங்கே நாபாலுக்கு என்ன புத்தி இல்லை அப்படின்னு சொன்னால், தாவீதும் அவனுடைய வேலைக்காரர்களும் நாபாலையும் நாபாலுக்கு உண்டான எல்லாவற்றையும் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தார்கள். தாவீதும் அவனுடைய எல்லா ஊழியர்களும், அது தாவீதுடைய வேலைக்காரர்கள், நாபாலை என்ன செஞ்சாங்க? நாபாலையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தாங்க. நாபாலுக்கு உண்டானவைகளை, அவனுடைய மந்தைய. ஆனால் நாபால் அந்த நன்றி இல்லாமல் போய்விட்டான். அந்த நன்றி இல்லை அவனுக்குள்ள. வாசிப்போம் 1 சாமுவேல்ல. இந்த நாபாலின் வேலைக்காரர்கள் அபிகாயிலின் இடத்துல போய் சொல்றாங்க. 1 சாமுவேல் 25:16. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். 15ஆம் வசனத்து முதல். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாயிருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருள்களில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இங்கே தாவீதுடைய மனிதர்கள் எப்படி நாபாலுக்கு உண்டான பொருள்களை சுற்றிலும் சத்துருக்கள் கொண்டு போகாத வண்ணம் அவர்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். ஒரு விதத்தில் சொல்ல போனால், தாவீதுடைய வேலைக்காரர்கள் நாபானுடைய இந்த மந்தையை, அவனுக்கு உண்டானவற்றை பாதுகாக்காமல் போய்விட்டால், நாபாலுக்கு புசிக்கிறதுக்கு ஒன்றும் இருந்திருக்காரு. அவனுடைய ஆஸ்திகளை சத்துருக்கள் கொண்டு போய்விட்டால், இருக்கிறத வைத்து, இருக்கிற பணத்தை வச்சு, இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ நாள் சாப்பிட முடியும்? ஒரு மனிதன் எத்தனை நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும்? ஒரு மனிதன் எத்தனை நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும்? அப்போ ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டுமானால் அதற்கு பிரதானமான காரியம் சாப்பாடு, உண்ண உணவு, உடுத்த வஸ்திரம், இருக்க இடம். அப்போ இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அந்த அறிவு, அந்த புத்தி நாபாலுக்கு இல்லை. அதான் பைத்தியம். அப்போ தாவீதுக்கு விரோதமாக நாபால் பேசக்கூடியவனாக இருந்தான். ஆனால் நாபாலை தாவீது விரோதியாக நடத்தலை. நாபாலை தாவீது விரோதியாக நடத்தவில்லை. ஆனால் நாபால் தேவையில்லாமல் தாவீதை பகைத்தான். விரோதமாக பேசலாம், தாவீதை குற்றப்படுத்துகிறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு தாவீதல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சுற்றிலும் அவர் மதிலாக இருக்கிறார். சாதாரண மதில் அல்ல. நம்முடைய தேவன் நம்மை சுற்றிலும் சாதாரண மதில் அல்ல, அக்னி மதிலாக காணப்படுகிறார். சகரியாவின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது, நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன். 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே தாவீதினுடைய வேலைக்காரர்கள் நாபாலுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் மதிலா இருந்தாங்க. ஏன்னா ஆஸ்தி பாதுகாக்கப்பட்டா தான் என்ன செய்ய முடியும்? அவன் புசிக்கவும் குடிக்கவும் சுகோகமா உடுத்தவும் ஜீவிக்கவும் முடியும். இப்போ தாவீது நாபாலுடைய வாழ்க்கையை கெடுக்கல, வாழ்க்கையை கொடுத்தான். தாவீது நாபாலுடைய வாழ்க்கையை கெடுக்கல, வாழ்க்கையை கொடுத்தான். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய யாருடைய வாழ்க்கையும் தேவன் கெடுக்கவில்லை. பல சந்தர்ப்பத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த சத்தியத்தில் கடந்து வந்தது சில சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நம்ம இருதயத்தின் விருப்பத்துக்கு மாறாக காரியங்கள் நடக்கும்போது, நம்ம எதிர்பார்க்கிறபடி காரியங்கள் நடைபெறாமல் இருக்கும்போது, ஒருவேளை கர்த்தர் நம்ம இதில் கொண்டு கெடுத்துட்டாரோ, நம்முடைய வாழ்க்கை கெட்டு போச்சோ. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அந்த எண்ணம் வந்தது. எகிப்தை விட்டு வெளியில் வனாந்திரத்துக்கு வந்த பிற்பாடு கேட்குறாங்க, மோசே நடத்திப்புக்காரனை பார்த்து கேட்குறாங்க, எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்று சொல்லியா எங்களை இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தீர்? எகிப்திலே செத்து போயிருப்போமே, எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்று சொல்லியா இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தீர்? நன்றி கெட்டு போய் கேட்குறாங்க. கொத்தடிமைகளாக இருந்தாங்க, பிச்சைக்காரர்களாக இருந்தாங்க. எகிப்தில் எப்படி இருந்தாங்க? 24 மணி நேரம் பாடுபடுற மாதிரி இருந்தாலும்
பிச்சைக்காரர்களாக எதுனாலும் பார்வோனை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அது கர்த்தரே அப்படிதான் சொல்லியிருந்தார். ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, உன் சந்ததியார் 400 வருஷம் பரதேசிகளாக இருப்பார்கள் என்று தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது. மூல பாஷையில் பிச்சைக்காரர்களாக இருப்பார்கள். அதைத்தான் அவங்க பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறான். இஸ்ரேல் ஜனங்க என்ன சொன்னாங்க? வனாந்தரத்தில் நாங்கள் கிரயம் இல்லாமல் என்ன சாப்பிட்டோம்? வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், வெள்ளை பூண்டு சாப்பிட்டோம், கொம்மட்டிக்காய் சாப்பிட்டோம், கீரை சாப்பிட்டோம், எல்லாம் எங்களுக்கு இலவசமாக கிடச்சி எகிப்தில். இப்போ எங்கள் வாழ்க்கை பாழா போச்சு. அங்கே பிரேத குழிகள் இல்லை என்று சொல்லியா இங்கே கொண்டு வந்தீங்க? உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? இப்போ நாபாலுக்கு பிடித்தது பைத்தியம். இன்றைக்கும் பணப்பைத்தியம். ஒரு மனிதனுக்கு பணத்தின் மேலே பைத்தியம் வரும்போது, பதவியின் மேலே பைத்தியம் வரும்போது, ஒரு ஸ்தானத்தின் மேலே பைத்தியம் வரும்போது, ஏதாயிலும் பொருட்கள் மேல் பைத்தியம் வரும்போது, ஏதாயிலும் ஒரு நபர் மேலே பைத்தியம் வரும்போது என்ன சம்பவிக்கிறது? நன்றியுள்ள இருதயம், அந்த நன்றியுள்ள இருதயம் போய் இருதயம் கல்லா மாறிவிடுகிறது. இருதயம் கல்லாயிருது. இந்த நிலவரத்தில் இருந்த எண்ணெய் கர்த்தர் தூக்கி எடுத்தார். இன்றைக்கு பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், கல்வி இருக்கலாம், ஸ்தானங்கள் இருக்கலாம், பட்டங்கள் பதவிகள் இருக்கலாம், இந்த உலகத்தில் எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எப்படி வந்தது? எங்கிருந்து வந்தது? உபாகமம் 8:17 சொல்றார். உபாகமம் 8:17, என் சாமர்த்தியமும் என் கைபெல்லனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து ஆசைங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பெலனை உனக்கு கொடுக்கிறவர். என் சாமர்த்தியம், என் கைபலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது. நான் கஷ்டப்பட்டு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். உன் இருதயத்தில் சொல்லாமல் எச்சரிக்கையாயிரு. ஏனென்றால் இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, அது எது உண்டாயிருந்தாலும், அது பணமாக இருந்தாலும், பதவியாக இருந்தாலும், சொத்துக்களாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், ஸ்தானம் வேற எதுவாக இருந்தாலும், இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். தேவன் மாத்திரம் நமக்கு பலன் கொடுக்காவிட்டால், தேவன் மாத்திரம் நமக்கு ஜீவன் கொடுக்காவிட்டால், இந்த சுவாசத்தை ஆண்டவர் நம்மை விட்டு வாங்கிவிட்டால் எப்படி பிசினஸ் பண்ண போக முடியும்? எப்படி வேலைக்கு போக முடியும்? எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? எத்தனையோ வாலிபர்கள் மரித்து போகிறாங்க. செய்தித்தாள்களில் பார்க்கும்போது ஒவ்வொரு நாள் எத்தனையோ விதங்களில் வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, எத்தனையோ விதங்களில் மரிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறதுனால, தேவன் நமக்கு பலத்தை கொடுக்கறதுனால, இன்னும் சொல்ல போனால் தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுனால, இந்நாளில் நமக்கு எத்தனையோ காரியம் உண்டாயிருக்கலாம். சிலருக்கு நல்ல வாய் உண்டாயிருக்கும், நல்ல நாவு, என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறத உணர முடியாத அளவுக்கு, நிதானிக்க முடியாத அளவுக்கு. இப்போ ஏற்கனவே வந்த மரணத்தில், ஏற்கனவே வந்த போராட்டத்தில் செத்து போயிருந்தால் இன்றைக்கி பேசுகிறதுக்கு என்ன இருக்காது? நாவு இருக்காது. இப்போ நான் இன்றைக்கு ஒரு பெரிய வாய் அடிக்கிறேன்னு சொன்னால், கடந்த நாட்கள் எனக்கு வந்து எத்தனையோ போராட்டம், வியாதி, மரணத்துக்கு எதுவான போராட்டம் வந்தது, எத்தனையோ போராட்டம் வந்தது. மரணத்துக்கு எதுவான எத்தனையோ வியாதி வந்துச்சு. மாப்பாளையத்திலேயே நாகூரில் இருக்கும்போது வந்தது. அந்த நேரத்தில் ஏன் சுவாசத்தை கர்த்தர் வாங்கியிருப்பாரானால், இன்றைக்கு நான் என்ன செய்ய முடியாது? உங்கள் முன்னாடி இருக்க முடியாது. அப்போ இதை உணர முடியலன்னு சொன்னால், அதுதான் கல்லான இருதயத்தினுடைய அனுபவம். இதை உணரணும். இப்போது நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கலாம், எந்த நிலவரத்தில் இருக்கலாம், பெரிய ஆட்களாக இருக்கலாம், கேள்வி கேட்குற அளவுக்கு, எதிர்த்து பேசுகிற அளவுக்கு, பதிலுக்கு பதில் பேசுகிற அளவுக்கு வளர்ந்துருக்கலாம், படித்து ஞானம் பெருகி இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது யார்? நாம் ஒவ்வொருவரையும் இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்மை கொண்டு வந்தது, நம்ம உயிரோடு விட்டு வச்சிருக்கிறது கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்போ அந்த நாபாலின் வேலைக்காரர்களுக்கு அந்த உணர்வு இருந்துச்சு. நாபாலுக்கு அந்த உணர்வு இல்லை, அந்த வேலைக்காரர்களுக்கு அந்த உணர்வு இருந்துச்சு. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா யாராயிலும் ஒருத்தருக்காக உணர்வு இருக்கும், சில குடும்பத்தில் ஒன்றுக்கு உணர்வு இருக்காது. ஆனால் நாபாலுடைய வீட்டில் அந்த வேலைக்காரர்களுக்கு அந்த உணர்வு இருந்தது. அந்த வேலைக்காரர்கள் போய் தாவீதுனுடைய வேலைக்காரர்கள் எப்படி தங்களை பாதுகாத்தார்கள் என்று நாபாலினுடைய மனைவியினிடத்தில், அந்த அபிகாயிலினிடத்தில் சொன்னபோது, அந்த அபிகாயில் என்ன செய்தால்? தாவீதுக்கு கோபம் வராத அளவுக்கு காத்து கொண்டா. தாவீதுக்கு கோபம் உண்டாக்க வேண்டியது, கோபம் உண்டாக்கிட்டு சொல்லுவாங்க கூலா இருங்கம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க கோபத்தை உண்டாக்கிட்டு
நீங்க கூலா இருங்கம்பாங்க. அதே கோபத்தை அவங்களுக்கு உண்டாக்கணும்னா அப்படியே 10 தெரு கேட்குற மாதிரி சத்தம் வரும். அப்ப கூலா இருக்கணும். கூலாயிருன்னு சொல்றது ஈஸி. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பாதை வரும்போது அப்ப நீ கூலா இருக்கணும். அப்ப கத்தக்கூடாது. அப்ப ஏன் கத்தணும்? அப்ப இந்த அபிகாயில் புத்தியுள்ள ஸ்திரியா இருந்தா. அபிகாயில் நம்முடைய ஆட்களை போல இல்லை. நம்முடைய ஆட்கள் எரிகிற நெருப்புல என்ன செய்வாங்க? எண்ணெயை ஊற்றி விடுவாங்க. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு தாவீதுக்கு பயங்கர கோபத்தில் இருக்குது, பயங்கர கோபம். இந்த நாபால் நன்றி கட்டவனா போயிட்டான். இந்த நாபால் மேல தவறு. ஏன்னா நாபாலை தாவீது டிஸ்டர்ப் பண்ணல. நாபாலை தாவீது டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இது நாபாலா தேடிக்கிட்டது. வீண் வம்பு இழுத்து, வீண் சண்டை இழுத்து, அது வரைக்கும் தாவீது என்ன செஞ்சான்? நாபாலுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடியவனாய் தன்னுடைய வேலையாட்களுக்கும் சொல்லி வச்சிருந்தான். அப்ப நாபாலுக்கு என்னன்னா கொளுத்த இருதயத்தை குறித்து படிக்கிறோம். சிலருக்கு இருதயம் கொளுத்து இருக்குது, கொளுத்து போய் இருக்குது இருதயம். கொளுத்த இருதயத்தை குறித்து நாம் பார்க்கும்போது சிலருடைய இருதயம் அப்படி கொளுத்த நிலவரத்தில் இருக்குது. 119 சங்கீதம் 70 119, 70. அவர்கள் இருதயம் நினத்துண்ணி கொழுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அவங்க இருதயம் எப்படி இருக்குது? நல்ல நிலந்துண்ணி கொளுத்து இருக்குது. தாழ்மையுள்ள இருதயமா இருந்தா நான் யாரு, என் நிலவரம் என்ன, என் இடம் எங்க, நான் எங்க இருக்கணும் தெரியும். ஏசாயா 6:10 படிக்கிறோம் கொளுத்த இருதயத்தை குறித்து. ஏசாயா 6:10. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்களை இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். இருதயத்தை கொளுத்ததாக்கு. இருதயத்தில் உண்டாகிற கொளுத்து போற அனுபவம். தாவீது உன்னை தொந்தரவு செய்யல. நாபாலே தாவீது என்ன செய்யல? உன்னை சண்டைக்கு இழுக்கல. தாவீது உன்னை தூசிக்கல. தாவீத விரோதியா மாத்தினது யாரு? உன் இருதயம் கொளுத்து போய் நீ என்ன செய்யற? இந்த நாபால் என்ன செய்யறான்னா தாவீதுக்கு விரோதமா பேசுறான். அதான் கொஞ்சம் பணம், கொஞ்சம் ஞானம், கொஞ்சம் கல்வி, இதெல்லாம் வந்தாச்சுன்னா இன்னைக்கு அநேகருடைய இருதயம். இப்ப நான் என்ன செய்றேன்? முதலாவது எழுத்தின்படியாக தாவீதுக்கு நாபாலுக்குள்ள உறவை சொல்றேன். அடுத்து இப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கும் நமக்கும், நம்ம தான் நாபால், தேவன் தான் தாவீதுக்கு நல்லா இருக்கிறான். தாவீது தேவனுக்கு நல்லா இருக்கிறார். தாவீது தேவனுக்கு நல்லா இருக்கிறார். இப்ப தேவனோட ஒப்பிட்டு பார்க்கணும். நாபால் தாவீதிட்ட நடந்துகிட்டது போல பைத்தியக்காரத்தனமாக, புத்தியினமாக நான் என் தேவனாய கர்த்தரிடத்தில் நடந்து கொள்றேனா? கர்த்தர் இப்ப எனக்கு என்ன குறை வச்சிருக்கிறாரு? அப்ப நான் எவ்வளவு நன்றியா இருக்கணும், எவ்வளவு உண்மையா இருக்கணும். இப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னா, நாபால் பேசின பேச்சை கேட்டு தாவீதுக்கு என்னாச்சு? கோபம் உண்டானது. அப்ப கோபம் உண்டான வேளையில இந்த அபிகாயில் என்ன செய்யறான்னா தாவீதுடைய கோபத்தை தணிக்கிறான். நாபால போல பைத்தியம் அபிகாயிலுக்கு இல்லை. அதான் குடும்பத்தில் ஒன்னாவது ஒழுங்கா இருக்கணும். ஒன்னாவது என்ன செய்யணும்? ஆவிக்குரியதுல இருக்கணும். நாபால் புத்தீனமா பேசியாச்சு, தாவீதுக்கு கோபம் வந்தாச்சு. அப்ப அபிகாயில் என்ன செய்யறா? நேரடியா போய் தாவீது மேல தப்புன்னு பேசல. தாவீது மேல தப்புன்னு எப்படி பேச முடியும்? அவ சொல்றா, என் புருஷன் மேலதான் தவறு. அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவனுக்கு பைத்தியம், அவன் பெயர் பைத்தியம். அவன் பேருக்கு அர்த்தம் பைத்தியம். அவன் பேரு கேட்டபடி பைத்தியக்காரனா இருக்கிறான். நீங்க கோபப்பட வேண்டாம். நீங்க உங்க கையினால் அவனை கொன்று போட வேண்டாம். உங்க கையினால நீங்க கோபப்பட்டு அவனை கொன்று போட வேண்டாம். கவனித்து பாருங்க. இங்க புருஷனுக்கு சப்போர்ட்டா பேசல. இப்ப நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? புருஷனிடத்துல ஒரு தவறு வருது, நடத்துறவங்க கண்டிக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? புருஷன் கிட்ட தவறு இருந்தாலும் புருஷனுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பீங்க. பிள்ளை கிட்ட தவறு இருந்தாலும் பிள்ளைக்கு சப்போர்ட்டா தான் இருப்பீங்க. ஆனா அபிகாயில் அதை செய்யல. தாவீதை போய் அவ சாந்தப்படுத்துறா. அந்த வசனத்தை வாசிங்க. பற்றி எரியக்கூடிய கோபத்தோட தாவீது வர்றான், சொல்லிட்டு வர்றான், கொன்று போட போற ஒரு குடும்பத்துல ஒரு ஆளையும் மீதியா வைக்க மாட்டேன் நான். அவ்வளவு கோபத்துல வர்றான். அபிகாயில் இதை கேள்விப்பட்டு எதிர்கொண்டு போய் அவன் என்ன சொல்றா? 23 வசனம் 1 சாமுவேல் 25:23.
அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனே ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்பொழுதும் உம்முடைய சத்துருக்களுக்கும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். அவ இங்க நாம் பார்க்கும்போது கணவன் சாகட்டுங்கிற முடிவுக்கு வர்றாவ. இப்படி ஒரு புருஷனே தேவையில்லை, நன்றி கெட்ட புருஷன் தேவையில்லை, நன்றி கெட்ட பிள்ளை தேவையில்லை. நம்ம இறுதி அந்த இடத்துக்கு வந்துடணும். கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள் நமக்கு உண்மை இல்லாமல் நன்றி இல்லாமல் இருக்கிறேன்னு, இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழணுமா? நன்றி கெட்டவனா எத்தனை வருஷம் ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் இருப்பது? இப்படிலாம் நீங்கள் தேவசமத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டோடைய இருதயம் குளிரும். நம்முடைய ஜீவியத்தில் வந்த நன்றி கெட்ட அனுபவங்களை ஆண்டவர் பொறுத்து கொள்வார், மன்னிப்பார், சகிப்பார். இதுதான் அபிகாயிலுடைய சுபாவம். இங்கே போய் புருஷனுக்கு சப்போர்ட்டா பேசல, புருஷன் செஞ்சதான் சரி, இல்லை என் பிள்ளை செஞ்சதான் சரி, என் பிள்ளை பேசினதான் சரி சொல்லலை. அப்ப தாவீதுட்ட சொல்லிட்டா, ஓன் கையினால அவன் சாக வேண்டாம். ஆனா எப்படி அவன் சாகணும், எப்படி அவன் சாவான் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதை நீ உன் கையினால செய்யாத. நாளைக்கு உன் மனசாட்சியில் அதை வாதித்து கொண்டே இருக்கும். எப்படி யோசிக்கிறா பாருங்க. அடுத்த வசனத்தில் சொல்றா, 29ஆம் வசனம், உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல எரியப்பட்டு போம். அடுத்தது 21 வரைக்கும் 31 வரைக்கும், கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கம் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றார். பாருங்க எப்படி தாழ்த்தி சொல்றா பாருங்க. தாவீதுடைய சமாதானத்தை விரும்புறா. உம்முடைய சமாதானம் போயிடக்கூடாது, உமக்கு துக்கம் வரக்கூடாது, உமக்கு மன இடரல் வரக்கூடாது. அவனை போய் நீ பழிவாங்க போக வேண்டாம், அவனுக்கு பதிலுக்கு பதில் நீ பேச போக வேண்டாம். அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனால் நடந்தது என்ன? இவன் வெறி தெளிந்த போது அபிகாயில் போய் பேசினான். அவ எப்படி பேசினாலோ என்ன பேசினாலோ தெரியாது. அவ பேசி முடிக்கும் போது நாபாலுடைய இருதயம் செத்து அவன் கல்லை போல மாறிட்டான். நாம இருந்தா என்ன செய்வோம் சொல்லுங்க. இப்ப அபிகாயில் இடத்துல நான் இருந்தா என்ன செய்வேன், அல்லது நீங்க இருந்தா என்ன செய்வீங்க? நாபால்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் யார்கிட்ட பேசியிருப்போம்? நான் முழிக்கிறீங்க, யார்கிட்ட பேசியிருப்பீங்க? தாவீதுகிட்ட பேசியிருப்போம். நாபால்கிட்ட பேச வேண்டிய அதே ஸ்பீட்ல அதே ஃபோர்ஸ்ல தாவீதுகிட்ட பேசி தாவீதுடைய இருதயத்தை சாகடிச்சு தாவீதை கல்ல போல மாத்திருப்போம். அப்படிப்பட்ட திறமைசாலிகள். இதுதான் நம்முடைய நிலவரம். இப்ப நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு இதை ஒப்பிட்டு பார்ப்போம். நாபாலை போல பல்வேறு காரியங்கள் இப்போ பலருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கு. தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவ ஊழியர்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இப்போ சிலரை பொறுத்த வரைக்கும் பணத்தின் மேலே பைத்தியம், சிலருக்கு அவங்க வேலை மேலே பைத்தியம், அது வேலையோ பிஸ்னஸோ ஏதோ அதன் மேலே பைத்தியம், சிலருக்கு கல்வி மேலே பைத்தியம், அதனால தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் கூட வந்து பங்கெடுக்க மாட்டாங்க, பைத்தியம். சிலருக்கு சில மனிதர்கள் மேலே பைத்தியம், சிலருக்கு சில பொருள்கள் மேலே பைத்தியம், காப்பி மேலே பைத்தியம், சாப்பாட்டு மேலே பைத்தியம், கூழ் மேலே பைத்தியம். அப்படி வேதத்தில் வந்து ஏசாவை குறித்து படிக்கிறோம். அந்த சிவப்பான பயிற்றங்கூழ் மேலே அவனுக்கு ஒரு ஏற்கனவே பசி வெறி. அந்த கூழ் ஸ்மெல்ல பார்த்த உடனே, அந்த வாசனையை பார்த்த உடனேயே நானே சாக போறேன்னு இந்த சேஷ்ட புத்திரபாகம் எனக்கு எண்ணத்துக்கு. அப்ப சேஷ்ட புத்திரபாகத்தை தூக்கி போட்டான் கூழுக்காக. அதான் எபிரேயர்ல படிக்கிறோம், ஒருவேளை போஜனத்திற்காக
தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாயிராதபடிக்கு எச்சரிக்கையாருங்க. சாப்பாட்டு பைத்தியம், காப்பி பைத்தியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இங்கே போன சுத்திகரிப்பு கூட்டத்தில். ஒரு பழைய விசுவாச வீட்டுக்கு வந்த வேளையில் பிரதர் சொன்னார் காப்பி கொடுங்கன்னு. அக்கா கொண்டு வந்து கட்டங்காப்பி கொடுத்தாங்க குன்னூரில். பிரதர் கேட்டார் பால் இல்லையான்னு. இல்லைன்ட்டான். அது அந்த சபையில் உள்ள ஒரு விசுவாசி. அவர் அங்கே இருக்கும்போது, அவர் பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சென்ட்ரல்லேருந்து ஒரு விசுவாசி காரில் வந்து இறங்கினான். அப்போ மறுபடியும் பிரதர் பெல் அடித்தார், கூப்பிட்டார், காஃபி வேணும்னு கேட்டார். இப்போ பால் காப்பி வந்தது. அந்த விசுவாசி பார்த்தார், இப்போ எனக்கு வந்து கட்டங்காப்பி, அவருக்கு பால் காப்பி. அப்போ இவங்க ஆளை பார்த்து நடக்கிறாங்க. இனி இந்த சபைக்கு நான் போகிறதில்ல. பழைய விசுவாசி சொல்லுவார், நான் பால் காலத்தில் வந்தேன்னு சொல்லிக்குவார். இனி இந்த சபைக்கு போகிறதில்லன்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்போ நான் அங்கே மாறி போன போது அவரை சந்தித்த வேலையில் நீங்கள் சபைக்கு வராதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டபோது இந்த கதையை சொன்னார். அப்போ நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை சோதித்து பார்த்துருக்கிறார். ஒரு கட்டங்காப்பிக்காக நீ சபையை விட்டு ஓடுறியா, இல்லை சத்தியத்துக்காக எனக்கு காப்பி முக்கியம் இல்லை, அது கட்டங்காப்பியாக இருந்தாலும் சரி, அது பால் காப்பியாக இருந்தாலும் சரி, இல்லை காப்பியை வச்சுக்கிட்டு தராவிட்டாலும் சரி, எனக்கு தேவன் தான் முக்கியம். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இல்லை அது தப்பு தானே பிரதர், நான் எனக்கு நீங்கள் சொல்கிறது இருக்கட்டும், அது ஊழியக்காரங்க செஞ்சது தப்பு தானே அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், 1 சாமுவேல் அந்த வேத பகுதி எடுத்து கொடுத்தேன். சவுல் அங்கே வந்தபோது, சவுலும் சவுளுடைய வேலைக்காரனும் வந்தபோது ஏற்கனவே விருந்தில் நிறைய பேர் இருந்தாங்க. சாமுவேல் கொடுத்த விருந்தில் அநேகர் இருக்கிறாங்க. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக சாமுவேல் என்ன செய்கிறாரு, அந்த சமையல்காரனை கூப்பிட்டு ஒரு தொட பீஸ் வச்சுட்டு உனக்கு ஆயத்தம் பண்ணி வைக்க சொன்னே, தொட பீஸ், அந்த தொட பீஸ் எடுத்துட்டு வா. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக, மற்ற யாருக்கு அது கிடையாது. அது அப்படியே வந்து சவுலுக்கு வைத்தார். 1 சாமுவேல் வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 23-24. 1 சாமுவேல் 9:23-24. பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்தொடையையும் அதனோடு இருந்ததை எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது. சில வேளை சொல்லுவாங்க விசுவாசிகள், உங்களுக்காகவே ஸ்பெஷலா தயாரிச்சோம், உங்களுக்காகவே சமைச்சிருக்கிறோம். சிலரை பார்த்து சொல்லுவாங்க சாப்பிடுங்க. அப்ப இதனாலெல்லாம் இடறக்கூடியவங்க, இதனாலெல்லாம் கலங்கக்கூடியவங்க, சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும், அற்ப காரியங்களுக்காக. இங்கே சவுலுக்கு சாமுவேல் என்ன செய்றாரு, இது உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்குது. சமயக்காரன் சொல்லி ஒரு பங்கு உனக்கு வைக்க சொல்லியிருந்தனே, கொண்டு வா. அந்த முன்னந்தோட பீஸ் வந்து எல்லாருக்கும் இல்லை, நம்முடைய பாஷையில் லெக் பீஸ், எல்லாருக்கும் இல்லை, அவன் ஒருத்தனுக்கு தான் கொடுக்கப்பட்டது. இது தேவ சித்தம். சவுல கர்த்தர் அப்படி கனம் பண்றார். இப்போ மற்றவங்க அதை பார்த்து என்ன செய்ய வேண்டாம், அதைரியப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, எடறி போக வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு இடறணும்? அப்போ இந்த சம்பவத்தை அவர் வாசித்து பார்த்தபோது அவர் இருதயம் உடைஞ்சு கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தார். இன்றைக்கு இருக்கிறார், அவர் பெங்களூரில் செட்டில் ஆகிட்டார். அவர் சொன்னார், தன்னுடைய நிலவரத்தை உணர்ந்து எவ்வளோ பெரிய தப்பு. எத்தனையோ வருஷம் அவர் கூட்டத்துக்கு வரல, இந்த ஒரு விஷயத்துக்காக எத்தனையோ வருஷம் கூட்டத்துக்கு வரல. அதுபோல் சிலருக்கு எப்படி இருக்கும், இப்படிப்பட்ட பைத்தியம் இருக்கும், சாப்பாட்டு பைத்தியம், பண பைத்தியம், காப்பி பைத்தியம். தங்களுடைய நிலவரத்தை இழந்துருவாங்க. தங்களுடைய பைத்தியம்னு சொன்னால் தன்னுடைய நிலையை இழப்பது, தான் யார் அது மறந்து போகும். நான் எப்படி இருக்கிறேன், இப்போ நான் உயிரோடு இருக்க காரணம் என்ன, நான் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் உடுத்துவதற்கும் காரணம் என்ன, இது எப்படி அந்த தன்னுடைய நிலையை இழந்து போகிறது தான் பைத்தியம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இங்கே நீங்கள் பலரும் பணக்காரங்களாக இருக்கலாம், பலரும் கல்விமான்களாக இருக்கலாம், பெரிய ஆட்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்றார், உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது நான். உபாகம் 8:17 தான் படித்தோம். உன் இருதயத்திலோட சொல்லாத, என் சாமர்த்தியத்தினால, என் கைபலனால கஷ்டப்பட்டு நான் இதை செஞ்சேன், என் சாமர்த்தியம், என் கைபலன், உன் இருதயத்தில் கூட சொல்லிக்கொள்ளாமல் எச்சரிக்கையாருன்னு சொல்றாரு. ஒருவேளை என் சாமர்த்தியம், என் கைபலன் சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த கைபலனையும், உனக்கு பலனை கொடுத்ததே நான் தான், உனக்கு உயிரை கொடுத்ததே நான் தான். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, யார் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ 2 பேர் பார்ட்னர்ஸ் இருக்கான்னு வைத்துக்கொள்ளுங்க, இல்லை 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது யார் அதிகமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஷேர் பிரிப்போம், பங்கு பிரிக்கிறது அப்படி தான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்வெஸ்ட் பண்ணுறது யாரு? கர்த்தர் பண்ணியிருக்கிறாரு, உயிரையே கொடுத்துருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை எழுத்தின்படியா பைத்தியக்காரங்களா இருந்தால் ஸ்கூலுக்கு போக முடியாது, காலேஜுக்கு போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, எதுவும் செய்ய முடியாது, தெருவா சுற்றி நடக்க வேண்டியதான், சட்டையை கிழிச்சுக்கிட்டு. அப்ப இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, இந்நாளில் உனக்கு என்னெல்லாம் உண்டாயிருக்குதோ அது எதுவா இருந்தாலும் சரி. சில வேளை சிலருக்கு ஆள் பலம் இருக்கலாம்,
படைபலம், பணபலம், கல்வி, அது ஒரு பலம். இந்நாளில் உனக்கு என்ன உண்டாயிருந்தாலும் இது உண்டாகிறதுக்கான பலனை உனக்கு கொடுத்தது, எனக்கு கொடுத்தது கர்த்தர். இன்னும் சொல்ல போனா நம்மளை உயிரோட வச்சிருக்கிறது ஆண்டவர். தேவன் நினைச்சா இப்ப என் சுவாசத்தை வாங்கிட்டா நாளைக்கு என்னுடைய நிலவரம் என்ன, அடுத்த நிமிஷம் என்னுடைய நிலவரம் என்ன உங்களை சொல்ல முடியாது. சொல்லலை. நான் என்ன சொல்றேன், இல்லை ஒரு ஒரு விசுவாசி, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வச்சுக்கோங்க, இங்கே இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விசுவாசி, அவருக்கு பேர் எக்ஸ்னு வச்சுக்கிறோம், பெரிய பிஸ்னஸ் மேன், இன்றைக்கு செத்து போயிட்டார். நாளைக்கு அவருடைய ப்ரோக்ராம்லாம் யார் செய்வா? காலையில் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல அப்பாயின்மெண்ட், இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இருக்கணும், இத்தனை மணிக்கு இங்கே இருக்கணும், இத்தனை மணிக்கு இன்னாரை சந்திக்கணும், இதெல்லாம் யார் செய்வா? அதுபோல் ஒரு பெரிய ஸ்டூடெண்ட், ஒரு பெரிய ஞானம் உள்ள ஆள் இன்னைக்கு செத்து போச்சு. நாளைக்கு காலேஜுக்கு யார் போவா? அப்போ முதல்ல கல்லான இருதயம் யாருக்கு வருகிறது? பைத்தியக்காரனுக்கு தான் வருது, தான் நிலைய மறக்கிறவனுக்கு. தாவீது அதை மறக்கவே இல்லை. தாவீது அதை மறக்கவே இல்லை. உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரும்போது எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நடனம் பண்ணுறான். பெண்களின் கண்களுக்கு முன்பாக, பெண்களின் கண்களுக்கு முன்பாக நடனம் பண்ணுறான். மீகால் கேள்வி கேட்கிறா புருஷனை பார்த்து, நீ ஏன் இப்படி நடனம் பண்ணுற, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? புருஷனை கேள்வி கேட்கிறா. பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் புருஷனை கேள்வி கேட்கக்கூடாது. அதைத்தான் பினகாசின் மனைவியை உங்களுக்கு உதாரணமாக சொன்னேன் இன்றைக்கு வேதபாட கூட்டத்தில். பினகாசின் மனைவி புருஷன் தினந்தோறும் தவறான வாழ்க்கை வாழ்கிறான், துன்மார்க்கமாக ஜீவிக்கிறான். சொந்த புருஷன், அவங்கிட்ட போய் கேள்வி கேட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கல. அவ கூட அன்பாக வாழ்றா, அவன் கூட அன்பாக வாழ்றா, அவனுடைய குழந்தைய சுமக்கிறா. சண்டை போட்டு தாய் வீட்டுக்கு ஓடி போகல, இல்லை அவங்கிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கல. அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில் மனைவிமார்கள் புருஷன்மார்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி இல்லை, கேட்குறத வாங்கி தரல, இல்லை ஏதாவது ஒன்று செய்யலைன்னு சொன்னால் ஜெபத்தில் வைக்க வேணும். அதற்காக ஜெபத்தில் வைக்கணும், ஜெபிக்கணும். பினகாசின் மனைவியுடைய சுபாவத்தை பார்க்கணும், தாய் வீட்டுக்கு ஓடி போயிடக்கூடாது. ஆனால் மீகால் கேட்குறா. அப்போ தாவீது சரியான ஒரு கேள்வி கேட்டான் மீகாலை பார்த்து, இந்த ஸ்தானம் உன் தகப்பன் வீட்டிலேருந்து நீ வரதட்சணையாக கொண்டு வந்தது இல்லை. அதாவது அர்த்தம், இந்த ராஜஸ்தானம் இருக்குதே உன் தகப்பன் கொடுத்ததில்லை, நீ உன் தகப்பன் வீட்டிலேருந்து கொண்டு வந்ததில்லை. ஆடுகளின் பின்னாக தெரிந்து கொண்டிருந்த என்ன, நான் ஆடு மேய்க்கிறவனா இருந்தேன், கர்த்தர் தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார், கர்த்தர் தான் கொண்டு வந்தார். இது வரதட்சணையா கிடைச்சதில்ல, உன் தகப்பன் வீட்டிலேருந்து நீ வாங்கி கொடுத்ததில்லை. என்னை கேள்வி கேட்கறதுக்கு உன் தகப்பன் வீட்டிலேருந்து நீ கொண்டு வரல. அப்ப தாவீதுட்ட கேள்வி கேட்டதுக்கு மீகாலுக்கு சாகிற வரைக்கும் பிள்ளை இல்லையா, தாவீதுட்ட கேள்வி கேட்டதுக்கே. அதனால தாவீதை பொறுத்த வரையிலும் எவ்வளவுதான் உயர்த்தப்பட்டாலும் தன்னுடைய பழைய நிலவரத்தை மறக்கல. எந்த இடத்துல இருந்து கர்த்தர் என்னை கொண்டு வந்தார், நான் எப்படி இருந்தேன், அது போல பாருங்க மேவிபோசேத் மறக்கல. தாவீது ஒரு சந்தர்ப்பத்தில் தவறா பேசிட்டான், வேலைக்காரன் பேச்சை கேட்டு மேவிபோசேத்தை சந்தேகப்பட்டான். மேவிபோசேத்துடைய வேலைக்காரன் சீபா என்று சொல்லக்கூடியவன் பொய் சொல்லிட்டான் தாவீதுட்ட போய். அதை தாவீது நம்பிட்டு, ஆனா உண்மையிலே மேவிபோசேத் எப்படிப்பட்டவன், தாவீதின் மேல வைத்திருந்த அன்பு எப்படிப்பட்டது. தாவீது போன நாள் முதல் வஸ்திரத்தை வெளுக்கல, கால்களை சுத்தம் பண்ணல, தாடிய சவரம் பண்ணல. அப்சலோமால் பெத்த பிள்ளை துரத்தி விட்டுருச்சு. இங்க நான் பார்க்கும்போது கல்லான இருதயம், அது அடுத்த கட்டம் என்னன்னா செத்த இருதயம். உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது, உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது. இந்த மாலை வேளையில ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறார், உன் இருதயம் இப்ப உன்னை எங்க கொண்டு போய்கிட்டு இருக்குது. நாபாலை போல நீ காணப்படுகிறாயா? நன்றி இல்லாத நிலவரம், நன்றி இல்லாத நிலவரம், உணர்வில்லாத நிலவரம். இப்ப மேவிபோசேத் என்ன சொல்றான், மேவிபோசேத் சொல்லுகிறான். இப்ப தாவீதை பார்த்து சொல்றான், வாசிங்க இந்த வசனத்தை. மேவிபோசேத் என்ன செஞ்சிருக்கலாம், தன்னுடைய கால்களை காமிச்சிருக்கலாம். என் கால்களை பாரு, நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சுக்கேன், என் கால்களை பாரு. என் வஸ்திரத்தை இழுத்து காமிச்சிருக்கலாம், இந்த வஸ்திரத்தை மோந்து பார், எவ்வளவு நாற்றம் அடிக்குது பாரு. ராஜ குடும்பத்துல பிறந்தவன் நான். மேவிபோசேத் யாரு? ராஜ குடும்பத்துல பிறந்தவன். சவுலும் ராஜ குடும்பத்துல பிறக்கல, தாவீது ராஜ குடும்பத்துல பிறக்கல. ஆனா மேவிபோசேத் ராஜ குடும்பத்துல பிறந்தவன். இப்ப ராஜ குடும்பத்துல பிறந்தவன் தாவீது மேல வைத்த அன்பின் நிமித்தமாக பெத்த பிள்ளை துரத்தி விட்டுருச்சு. தாவீத பெத்த பிள்ளை துரத்தி விட்டுருச்சு. இன்றைக்குள்ள உறவுகள்லாம் அப்படிதான், பெத்த தாய் தகப்பன் எல்லாம் சுயநலவாதிகளா இருப்பாங்க. சில வேளை அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்குது, பலருடைய குடும்பத்தில் அப்படிதான் நடக்குது. மேவிபோசேத் தாவீதுட்ட கேள்வி கேட்கல. தாவீது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. தாவீதுக்கு தவறா விளங்கி கொண்டான் வேலைக்காரன் பேச்சை கேட்டு. அதுக்காக நியாயம் பேச போல, இல்ல அவன் பொய் சொல்லி கொடுத்துட்டான், நான் உங்க மேல எப்படி அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா
அப்படின்னு ஓன்னு ஒரு கத்து. என் காலை பாருங்க, என் வஸ்திரத்தை பார், என் வஸ்திரத்தை பார். ஒருவேளை மேய்போசத் இப்படி பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப தாவீது என்ன சொல்லியிருப்பான்? பதில் தாவீது என்ன சொல்லியிருப்பான்? கால்களை சுத்தம் பண்ணாமல் இருக்கவும், வஸ்திரத்தை வெளுக்காமல் இருக்கவும், தாடியை சவரம் பண்ணாமல் இருக்கவும் நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உயிரோட இருக்கணும். முதல்ல உயிரோட இருந்தா தானே வஸ்திரத்தை விழுக்க முடியும், உயிரோட இருந்தா தானே சேவிங் பண்ண முடியும், உயிரோட இருந்தா தானே கால்களை சுத்தம் பண்ண முடியும், சரீரத்தை சுத்தம் பண்ண முடியும். நான் உனக்கு சாப்பாடு போட்டதுனால தானே நீ உயிரோட இருக்கிற. புரியுதா? மேய்போசத்துக்கு சாப்பாடு போட்டது யாரு? அதைத்தான் மேய்போசத் சொல்றான், நானும் என் தகப்பன் வீட்டாரும் மரணத்துக்கு பாத்திரவான்கள். நானும் என் தகப்பன் வீட்டாரும், ஏன்னா சவுல் அந்த அளவுக்கு தாவீதை சத்துருவான் நினைச்சு கொலை செய்ய துடித்தான். இப்ப தாவீதுக்கு சந்தர்ப்பம். சவுளுடைய குடும்பத்தை வேரோட அழித்து இருக்கலாம் தாவீது நினைச்சிருந்தா, பழி வாங்கியிருக்கலாம். தாவீது செய்யல, அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தான். அப்ப மேய்போசத் சொல்றான், நானும் என் தகப்பன் வீட்டாரும் மரணத்துக்கு பாத்திரவான்கள். ஒருவேளை போஜனம் கொடுத்தீரே, நான் உம்மிடத்துல எப்படி பதில் பேசுவேன்? நியாயம் எப்படி பேசுவேன்? எதிர்த்து எப்படி பேசுவேன்? வாசிங்க அந்த வசனத்தை. 2 சாமுவேல் 19:28. 2 சாமுவேல் 19:28. ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாருக்கும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடு உமது அடியேனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவினிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். எனக்கு என்ன நியாயம் இருக்குது? இதுதான் இருதயம், நன்றி உள்ள இருதயம், உணர்வுள்ள இருதயம். அவன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டான், நான் என்னைக்கே செத்து போயிருக்கணும், நான் என்னைக்கே செத்து போயிருக்க வேண்டியவன். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய வீட்டுல வைத்து நீர் போஜனம் கொடுத்தீர், என் தேவைகளை சந்தித்தீர், எனக்கு வாழ்க்கையை கொடுத்தீர், ஜீவனை கொடுத்தீர். வாழ்க்கையை கெடுத்தீர் அல்ல, ஜீவனை கொடுத்தீர், வாழ்க்கையை கொடுத்தீர். இப்ப எனக்கு இருக்கிற வாழ்க்கை தகப்பன் கொடுத்தது இல்ல, தாய் கொடுத்தது இல்ல, எவனோ ஒருத்தன் கொடுத்தது இல்ல, நீர் கொடுத்தது. அப்ப நான் எப்படி எதிர்த்து பேசுவேன்? எப்படி நான் முறையிடுவேன்? எப்படி நியாயம் பேசுவேன் உம்மிடத்துல? ஆகவே தான் இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? மேய்போசத்துக்கு தாவீது மேல கசப்பு வந்திருக்கணும், வைராக்கியம் வந்திருக்கணும், கேள்வி கேட்டு இருக்கணும். என் அன்பை பார், என் அன்பை பாடுறான்னு சொல்லி இருக்கணும். என் காலப்பார் சுத்தம் பண்ணல. அந்த வசனத்தை வாசிங்க, அந்த ஒரு வசனத்தை. 2 சாமுவேல் 19:24. சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. சமாதானம் முக்கியம், சமாதானத்தை கெடுக்க கூடாது. அப்ப அவன் சமாதானமா திரும்பி, எனக்கு ராஜாவுடைய சமாதானம் தான் முக்கியம். அவன் சமாதானத்தோட திரும்பி வர்ற வரைக்கும் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவன் தீர்மானிக்கிறான், என் வஸ்திரத்தை நான் வெளுக்க போறது இல்ல, கால்களை சுத்தம் பண்ண போறது இல்ல, என் தாடியை சவரம் பண்ண போறது இல்ல, என்ன நான் அலங்கரிக்க போறது இல்ல. இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது தேவ சமூகத்துல? உம்முடைய இருதயம் எங்கே கொண்டு போகிறது? அப்ப நம்முடைய நிலவரத்தை மறக்க கூடாது, நம்முடைய நிலையை நம்ம மறக்க கூடாது. பைத்தியக்காரங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நீயும் நானும் தேவ சமூகத்துல நாபாலா இருந்தால், பைத்தியமா இருந்தா இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் உணர முடியாது. இருதயம் கல்லு மாதிரி இருக்கும், இருதயம் கல்லா இருக்கும். கடந்த காலமே நமக்கு மறந்துடும். நமக்கு எத்தனையோ வியாதிகள் வந்தது, மரணத்துக்கு எதுவான வியாதிகள். அதுல செத்து போயிருந்தா இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? இன்றைக்கு நம்ம செய்யற வேலை யார் செய்திருப்பா? இன்னைக்கு நாம் பண்ணுகிற பிசினஸ் யார் பண்ணியிருப்பா? இன்னைக்கு நாம் பண்ணுகிற ஊழியத்தை யார் பண்ணியிருப்பா? இன்னைக்கு நாம் படிக்கிற படிப்பை யார் படிச்சிருப்பா? அடுத்து மரணத்துக்கு எதுவான ஒரு ஆபத்து வந்தது, எத்தனையோ ஆபத்து வந்தது, விபத்து வந்தது. அதுல மரித்து போயிருந்தால் இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? அதான் மேய்போசேத் சொல்றான், நீர் என் தகப்பன் வீட்டார பழி வாங்கி இருக்கணும், வெட்டி போட்டிருக்கணும். என்னுடைய முற்பிதாக்கள் உனக்கு அப்படி துரோகம் செஞ்சாங்க, ஆனாலும் நீ என்ன செய்தீர்? பழி வாங்காம எனக்கு சாப்பாடு போட்டீர், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர், தங்குவதற்கு இடம் கொடுத்தீர், என்னை உயிரோட விட்டு வச்சிருக்கிறீர். அதனால நீர் என்னை பிள்ளையா விளங்கி கொண்டு எப்படி நடத்தினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு முறையிட என்ன நியாயம் இருக்குது? வாயடிக்க என்ன நியாயம் இருக்கு? நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? கல்லான இருதயம் இருக்குமானா உன்னுடைய கடந்த காலம், என்னுடைய கடந்த காலத்தை நம்ம மறந்தா நம்ம இருதயம் நமக்குள்ள சாகும். நாம் கல்லை போல தேவனுடைய வீட்டில் மாறிடுவோம். கூட்டங்களுக்கு வருவோம், ஆராதனைகளுக்கு வருவோம், ஜெபிப்போம், துதிப்போம், எல்லாம் கல்லின் அனுபவம் தான். உணர்வு இருக்காது. எந்த இடத்துல இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார், நான் எம்மாத்திரம். இப்ப தேவனும் நம்மளும். இது வரைக்கும் நான் தாவீதுக்கு நாபாலுக்கு நடந்த கான்வர்சேஷனை சொன்னேன். தாவீது செய்த உதவி, அதுக்கு பதிலுக்கு நாபால் நடந்து கொண்ட விதம். இப்ப கர்த்தர் நமக்கு செய்த உதவி, நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்த உதவி. முதல் உதவி, அவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். நான் இருக்கிறது கிருபையினாலே இருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நான் இருக்கிறதே அவருடைய கிருபை, நான் இருக்கிறது அவருடைய கிருபை. நீயும் நானும் உயிரோடு இருக்கிறது கர்த்தர் வைத்த கிருபை. நம்மை நடமாட வைத்தது கர்த்தர், வேலைக்கு போக வைத்தது கர்த்தர், அது ஆரோக்கியத்தை கொடுத்தது கர்த்தர், ஞானத்தை கொடுத்தது கர்த்தர், வேலை செய்வதற்கு படிப்பதற்கு தேவையான பலனை கொடுத்தது கர்த்தர், சகலத்தையும் கொடுத்தது கர்த்தர்.
அவருக்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நன்றியுள்ள இருதயம் நமக்கு இருக்கிறதா? ஆண்டவரே, நான் என்றைக்கோ மரித்து போயிருக்க வேண்டியவன், நானும் என் தகப்பன் வீட்டாரும் மரணத்துக்கு பாத்திரவான்கள் சொல்லுவோம். நம்முடைய பாவத்து நிமித்தமாக, நம்முடைய வாழ்க்கையில் வந்த பாவத்து நிமித்தமாக அந்த சிலுவையில் நாம் தான் தொங்கி இருக்க வேண்டும். அந்த கொல்கத்தாவில் சிலுவையில் நாம் தான் தொங்கி இருக்க வேண்டும். நான் தான் தொங்கி இருக்க வேண்டும். எனக்கு பதிலாக என் இயேசு தொங்கினார். எனக்கு பதிலாக நம்முடைய இயேசு, எனக்கு என்னுடைய இயேசு, உன்னுடைய இயேசு, நம்முடைய இயேசு தொங்கினார் நமக்கு பதிலாக. மரணத்துக்கு பாத்திரவான்கள் நானும் என் தகப்பன் வீட்டாரோ. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் முறையிட எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது? என்னை ஏன் இப்படி நடத்தினீர்? என்னை ஏன் இப்படி செய்தீர்? என்னை ஏன் இப்படி என்கிட்ட நடந்து கொண்டு இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்பதற்கு, நியாயம் பேசுவதற்கு, வாயை திறப்பதற்கு முறையிட எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது? மீகால் வாயை திறக்கிறா, தாவீத கேள்வி கேட்கிறா, நீ எப்படி ஆடலாம்? நீ எப்படி இப்படி நடந்து கொள்ளலாம்? மற்ற ஸ்திரீகளுடைய கண்களுக்கு முன்பாக நீ இப்படி நடக்கலாம்? ராஜா பொதுவானவன், தாவீது தேசத்துக்கு ராஜா, மீகாலுக்கு மட்டும் ராஜா கிடையாது. மறுபக்கம் அவன் தேவனுக்கு முன்பாக உடைந்த இருதயத்தோடு, நொறுங்கின இருதயத்தோடு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை, ஆடுகள் பின்னால் போய் கொண்டிருந்த அவனை, ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தர் வைத்திருக்கிறார். தம்முடைய ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்திருக்கிறார். அவன் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். இனி 5 நிமிடம் கதறுவோம். கல்லான இருதயத்தோடு நான் இருக்கிறேன் அப்படி ஒத்துக்கொள்றவங்க இப்போதே அறிக்கையிட்டு விடுங்க. ஆண்டவரே, சதையான இருதயத்தை தாரும், ஒரு நன்றி உள்ள இருதயத்தை தாரும். எப்போது நன்றினால் நிரம்பிய இருதயம் காணப்படட்டும். எப்போது நான் பழச மறக்க கூடாது. நீர் என்னை எப்படி வைத்திருக்கிறீர்? அதான் தாவீது சொல்றான், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் என்னை சேர்த்துக் கொள்வார். பலருடைய வாழ்க்கையில் அதுதான் உண்மை, பலருடைய வாழ்க்கையில் அதுதான் சத்தியம். தகப்பனால எந்த பிரயோஜனம் கிடையாது, தாயினால எந்த பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் கர்த்தர். ஆமென்.